ஹாய் வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம அமெரிக்காவில் இருக்க ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்க போகிறோம். நம்ம வந்திருக்க மார்க்கெட் பேர் வந்து பாஸ்டன் ஃபிஷ் மார்க்கெட். இது வந்து இங்கே இல்லினாய்ஸ் ஸ்டேட்டில் வீலிங்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த கடை இருக்குது. இப்போ இதுதான் வந்து நம்ம அந்த கடையோட பார்க்கிங். ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நிறைய கார் இருந்துச்சு. ஸோ ஒரு கூட்டமும் வந்து நிறையவே இருந்தது. இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா இது வந்து மீன்கள் விற்கவும் செய்வாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியும் வச்சுருக்காங்க. அதனால் இங்கே ரெண்டுமே இருக்குது. இங்கே வெளியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. நம்ம போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸ்னோ ஸ்ட்ராம்னு. அப்போ வந்து ஸ்னோ தான், அது இன்னும் வந்து அப்படியே இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய பார்க்கிங் இடம்னு. இந்த பில்டிங்கும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மீன் மாதிரியெல்லாம் வந்து டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா இந்த லாப்ஸ்டர் வச்சுருந்தாங்க. இது வந்து எல்லாம் உயிரோடையே இருந்துச்சு. அது வந்து கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கேட்டோன்னா அவங்க எடுத்து அதை பேக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த லாப்ஸ்டர் வந்து கடலில் வாழ்கிற லாப்ஸ்டர். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1 LB வந்து அரவுண்ட் $16 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாப்ஸ்டரை தவிர வேறு என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இறால் இருந்துச்சு. அது வந்து ஒரு 4-5 வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியே இருக்கும். நம்ம அதுக்குள்ளே இருக்க அந்த வெயினெல்லாம் வந்து அந்த நரம்பெல்லாம் வந்து கட் பண்ணியே எடுத்துருவாங்க. தோலும் வந்து ஈஸியாக நம்மளுக்கு பிக்க வந்துடும். அதோட தலையெல்லாம் வந்து பிச்சு அந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்க மீன் தான் வச்சுருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா முள்ளெல்லாம் எடுத்துட்டு அந்த சதையை மட்டுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வெறும் அதை கட் பண்ணிவிட்டு அதை கழுவிட்டு யூஸ் பண்ணிட வேண்டியதான். அதனால் இங்கே வந்து மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம சமைச்சிடலாம், கஷ்டப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணியே வந்து விற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு இருந்துச்சு. அது வந்து ஜெயண்ட் கிராபு. அது ஒரு காலுமே வந்து நம்ம ஒரு முழம் அளவு இருக்கும். அவ்வளோ பெரிய நண்டு அந்த நண்டு வந்து வச்சுருந்தாங்க. சால்மன் ஃபிஷ்லேயே பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட நெத்திலி மீன், அதுவும் இருந்துச்சு. நீங்கள் சால்மன் ஃபிஷ்லாம் வந்து புட்டு பண்ணுறதுக்கு வறுக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மோக்டு ஃபிஷ்ஷு. அது என்னென்னா அவங்களே வந்து கொஞ்சம் அந்த ஸ்மோக் சுட்டு வச்சுருப்பாங்க. அது இங்கே இருக்கவங்க வந்து சாலட்ஸ் அதிலெல்லாம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நத்தெல்லாம் இருந்துச்சு, அந்த சிப்பிக்குள்ளே இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் இந்த ஆக்டோபஸ், இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் பெருசாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்குவிட்டெலாம் இருந்துச்சு. ஸ்குவிட்டுனா கடம்பா மீன், அது இருந்தது. அப்புறம் சின்ன சைஸ் ஆக்டோபஸ்லாம் இருந்துச்சு. அது நல்லா அந்த குடமிளகா அப்புறம் அந்த கீரைலாம் வச்சு அழகாக டெக்கரேட்லாம் வேறு பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து சின்ன ஆக்டோபஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த நத்தையெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வலையில் பேக் பண்ணி அதுவும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து முழு மீன்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம ஊர் சங்கரா மீன்லாம் இருந்துச்சு, இந்த ரெட் ஸ்னாப்பருன்ற மீன். டிலாப்பியா,
அந்த மாதிரி வந்து எல்லா மீன்களும் இருந்துச்சு. முழு மீன். இந்த முழு மீன் கூட பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து அந்த தலைப்பகுதியில் கட் பண்ணி உள்ளே இருக்க குடல் அதெல்லாம் அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க. சில நேரம் வந்து அந்த செதில் மட்டும் இருக்கும், நம்ம அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிட வேண்டியதான். இங்கே இருக்க மீன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் தான், ஃப்ரோசன் கிடையாது. ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நாங்கள் எப்போவும் வாங்குகிற கடையோடு கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லா மீன்களையும் இந்த கட் பண்ண மீன்லாம் வந்து வரிசையாக வச்சுருந்தாங்க. சால்மன் ஃபிஷ் இருந்துச்சு, கார்டு இருந்தது, அந்த மாதிரி எல்லா மீன்களையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி துண்டு துண்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. காட் ஃபிஷ்லாம் இந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து காட் ஃபிஷ்ஷு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக என்ன வச்சுருந்தாங்கன்னா கிராப் கேக் அப்படின்னு வச்சுருந்தாங்க. நண்டோட சதையை மட்டும் எடுத்து அதை வந்து இந்த வடை மாதிரி பேட்டி மாதிரி தட்டி வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம நெத்திலி மீன், அதையும் வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. அது தலையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து கேட் ஃபிஷ் நிறைய கிடைக்கும், அதையும் நல்லா க்ளீன் பண்ணி சதை மட்டும் வச்சுருப்பாங்க. இங்கே அதுக்கு மாதிரி நண்டு இருக்குது. இந்த ஒரு காலை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த கிராப் கேக்கு, அந்த பேட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னல அது. அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்மோக்டு ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குக் பண்ண இறால் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் திரும்பவும் வந்து இந்த முழு மீன்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ரெட் ஸ்னாப்பர், நம்மளோட சங்கரா மீன் தான், அது வந்து பெரிய சைஸில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இறால் இருந்துச்சு, அப்புறம் இது ஸ்குவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்டோபஸ் வந்து தமிழில் சிலந்தி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இறால் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட தலையெல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன மீன் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சு அவங்க வந்து வெயிட் போட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த மேலே அந்த ஃபுட் ரேப்பர் இருக்கும்ல, கவர் மாதிரி, அதை ரேப் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க க்ளீனாக. அமெரிக்காவில் இருக்க மீன் மார்க்கெட்டை நீங்களும் நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.